அடங்கா காதல் திமிரே. அத்தியாயம் 2. குமுதவல்லி என்று அவன் அழைத்ததை கேட்டதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து காரமான மிளகாய்களையும் ஒரே நேரத்தில் தின்றது போன்று கோபத்தில் சிவந்து விட்டது சம்யுக்தாவின் வதனம். எதிரி நாட்டு மன்னனுடன் போருக்கு தயாராக நிற்பது போன்று பிரபஞ்சனின் முன்னால் நின்றிருந்தாள் அவள். அவன் அழைத்தது வீட்டில் அவளது தந்தை அவளை செல்லமாக அழைக்கும் பெயரைத்தான். ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த சம்யுக்தாவிற்கு ஏனோ விவரம் தெரிந்ததும் இந்த பெயர் பிடிக்கவில்லை. டேட், எனக்கு தான் சம்யுக்தான்னு அழகான பெயர் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்காக குமுதவல்லின்னு கூப்பிடுறீங்க? இந்த ஓல்ட் நேம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்று மனோகரனிடம் மல்லுக்கு நிற்பாள். அவரோ வாஞ்சையுடன் தனது செல்ல மகளின் குண்டு கன்னங்களை கிள்ளியபடி, இது உன் பாட்டியோட பெயர்டா குட்டிமா, நீ அப்படியே அச்சு அசலாக என் அம்மாவை உரிச்சு வச்சு பிறந்திருக்க, அதான் உன்னை அந்த பெயர் வச்சு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன் என்பார். தந்தை சொன்ன காரணத்தை கேட்ட பிறகு அவளுக்கு அவரை எதிர்த்து பேச மனம் வராது. சரி, வீட்டிற்குள் தானே, அவர் தன்னை அவ்வாறே அழைத்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டாள். ஆனால் தனது தந்தையை தவிர வேறு யாராவது குமுதவல்லி என்று தன்னை அழைத்தால் தான் இருக்கும் இடம் எதுவென்றும் பாராமல் சண்டை பிடித்து விடுவாள். முன்பு தானும் பிரபஞ்சனும் காதலில் விழுந்து உலகம் மறந்து எனக்கு நீ உனக்கு நான் என்றிருந்த நிலையிலும் கூட அவன் தன்னை குமுதவல்லி என்று அழைத்தால் பத்ரகாளியாக மாறிவிடுவாள். அவளது வீக்னஸ் தெரிந்த அவனோ வேண்டுமென்றே அவளை சீண்டி பார்த்து ரசிப்பான். ஆனால் அதெல்லாம் கடந்த காலத்தில் காற்றோடு காற்றாக மறைந்து போனாலும் இப்பொழுது அவன் எப்படி தன்னை அந்த பெயர் சொல்லி அழைக்கலாம் என்று நினைத்து உள்ளுக்குள் எரிமலையாய் குமுறி நின்றாள் சம்யுக்தா. தன்னை முறைத்தவாறே நிற்பவளை நோக்கி வேக நடை போட்டு வந்தவன் தான் அணிந்திருந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள் தனது கரங்களை நுழைத்தபடி, என்ன குமுதவல்லி, என்னை யாருன்னே தெரியாத மாதிரி பேசினா நான் நம்பிடுவேனா என்ன? என்னைக்கு இருந்தாலும் நீயும் நானும் ஒரு காலத்தில் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தோங்கிறத நீ மறக்க வேண்டாம் என்றான் கூர்விழி பார்வையுடன். சம்யுக்தாவோ மார்புக்கு குறுக்காக கை கட்டி நின்றவள் அவனைப் போலவே எதிர்பார்வை ஒன்றை செலுத்தி, மறக்கல, நான் பழசு எதையுமே மறக்கல மிஸ்டர் பிரபஞ்சன் பாப்பம்பட்டி என்றாள் நக்கல் சிரிப்புடன். அவள் பாப்பம்பட்டி என்று அவனை ஏளனமாக பேசியதுமே ரப்பர் வைத்து அழித்தார் போன்று அவனது உதட்டில் ஒட்டியிருந்த புன்னகை காணாமல் போயிருந்தது. நீ இன்னும் திருந்தவே இல்லையா சம்யு? முன்னாடி எதை சொல்லி சொல்லி என்னை ஏளனப்படுத்துவியோ அதை இன்னும் நீ விடலல்ல என்று அவன் கூறவும் தலையை சிலுப்பி தனது கூந்தலை பின்னால் பறக்க விட்டவள், நீ மட்டும் என்னை வேணும்னே சீண்டி பார்க்க தானே குமுதவல்லின்னு கூப்பிட்டு வெறுப்பேத்துன? அப்போ உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா என்றாள். அவள் சொன்னதை கேட்டதுமே, ஓஹோ, உன்னோட டிக்ஷனரியில் நியாய தர்மத்துக்கெல்லாம் இடம் இருக்கா? ஐயோ, 2 வருஷம் முன்னாடி இது தெரியாமல் போச்சே. எனிவே, உன்னை இங்கே மீட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று கூறி அவளிடம் தனது கரம் நீட்டினான். சம்யுக்தாவோ அதை சட்டை செய்யாமல், என்னது, என்னை மீட் பண்ணதில் சந்தோஷப்படுறியா? நீ சிரிச்சு பேசினதும் பழைய சம்யுவாவும் பின்னாடியே நாய் மாதிரி வாலாட்டிட்டு வருவேனோ அதையே சாக்கா வச்சு என் கூட மறுபடியும் சேர்ந்துடலாம்னு மட்டும் நினைக்க வேண்டாம் மிஸ்டர் பிரபஞ்சன். உன்னோட சாப்டர் என் வாழ்க்கையில் எப்போவோ முடிஞ்சு போச்சு என்றாள். அவள் பேசி முடித்த மறுநொடி அந்த அறையே அதிரும் வண்ணம் வயிற்றை பிடித்து கொண்டு கொல்லென சிரித்தான் பிரபஞ்சன். அவனது சிரிப்பை பார்த்த கடுப்பானவள் பல்லை கடித்தபடி, இப்போ எதுக்கு இப்படி குமரி முத்து மாதிரி சிரிக்கிற என்றாள். சிரித்து முடிக்க முழுதாக ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டவன் கடினப்பட்டு அதை கட்டுப்படுத்தியபடி, ஓ காட், வாட் அ ஜோக், என்ன சொன்ன? நான் உன் கூட மறுபடியும் சேர ட்ரை பண்ணுறேனா? கடவுளே, இந்த செஞ்சுரியோட பெரிய ஜோக் இதுவாக தான் இருக்கும் என்றான். ஏய் என்று விரல் நீட்டி ஏதோ பேச நினைத்தவளின் முகத்திற்கு முன் கை நீட்டி தடுத்து அவளது பேச்சிற்கு முட்டுக்கட்டை போட்டவன், நான் உன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத. என்னை பொறுத்தவரை நீ என்னோட வாழ்க்கையில் வந்து போன பாசிங் கிளவுட். அண்ட் மோரோவர், உன்னால் நான் பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் நீ பதில் சொல்ல வேண்டாம். அதுக்காகத்தான் ஒரு காலத்தில் நான் வெறுத்து ஒதுங்கி போன கம்பெனிலேயே சீனியர் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். உன்னால் நான் அடைஞ்ச வேதனைக்கும் கஷ்டத்துக்கும் நிச்சயமாக நீ பதில் சொல்லியே தீரணும். ஒவ்வொரு நாளும்
நான் கொடுக்குற டார்ச்சரில் நீ ஏண்டா இவன்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு நினச்சி கதறி அழணும். அது வரைக்கும் நான் இங்கே தான் உன் கண்ணு முன்னாடி தான் இருப்பேன் என்றான் கடுமையான குரலில். அவன் அவ்வாறு பேசிய பிறகு ஒரு நொடி கூட அவன் முன் நிற்க சம்யுக்தாவால் முடியவில்லை. அவனிடமிருந்து முகத்தை வெட்டி திருப்பியவள் கதவை திறந்து கொண்டு கிட்டத்தட்ட அந்த அறையை விட்டே ஓடினாள். அங்கிருந்து வெளியேறியவள் லிஃப்டில் ஏறி நேராக மொட்டை மாடிக்கு சென்று விட்டாள். அவள் அங்கு சென்றதுமே குளிர்ந்த காற்று வந்து அவளது முகத்தில் மோதி அவளை சற்று ஆசுவாசப்படுத்தியது. அப்பெரிய கட்டிடத்தின் மொட்டை மாடி தடுப்பு கம்பியில் சாய்ந்து நின்றபடி சுற்றி தெரிந்த அந்த பெரிய நகரத்தை பார்த்தவளின் கண்களுக்கு அந்நகரம் முழுவதும் சின்னதாக தெரிவது போன்று இருந்தது. இது மாதிரிதானே நானும் என் வாழ்க்கையில் கடந்து போன பெரிய பிரச்சனைகளை எல்லாம் காலப்போக்கில் சின்னதாக மாற்றிக்கிட்டேன். நானே அதிலிருந்து விலகி போகணும்னு நினைக்கும் போது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று மனதிற்குள் புலம்பியபடி நின்றிருந்தாள். கண்களிலிருந்து இப்பவோ அப்பவோ என்று விழுவதற்கு தயாராக இருந்த விழிநீரை கடினப்பட்டு அடக்கி இமைகளுக்குள்ளே அதை அணை போட்டு தடுத்தவளுக்கு முன்பொரு காலத்தில் பிரபஞ்சன் தன்னிடம் பேசியது திடீரென நினைவு வந்தது. எனக்கு நீ வேணும் சம்யு. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ வேணும். எனக்கு பசிச்சா பாசமாக சோறு ஊட்டி விடுற அம்மாவா, கஷ்டம் வரும்போது தோள் கொடுக்கிற தோழியா, இத்தனை வருஷமா நான் எனக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற என் லவ் எல்லாம் கொட்டி தீக்கிற காதலியா, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் வாழ்க்கையே முடிஞ்சு போனாலும் என் கையை பிடிச்சிட்டு என் கூடவே என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கிற என் மனைவியா எனக்கு நீ வேணும் சம்யு என்று பிரபஞ்சன் தன்னை மணக்க கேட்ட அன்று கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அச்சு பிசகாமல் அவளுக்கு நினைவிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட காதலிருந்தும் என்ன பயன்? இன்று தானும் அவனும் வடதுருவமும் தென்துருவமும் போல் அல்லவா இருக்கிறோம். இதில் யாரை குறை சொல்லியும் குற்றமில்லை. இதுதான் நடக்கும் என்றால் அதை அந்த கடவுளால் கூட மாற்ற முடியாது என்று நினைத்தவள் இனி வேறு வழியில்லை. பிரபஞ்சனே தன்னை எதிரி என்று சொல்லிய பிறகு ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதான் என்று மனதிற்குள் தீர்க்கமாக முடிவெடுத்து கொண்டாள். என்ன ஆனாலும் அவன் முன்பு அழுதோ அல்லது துவண்டு போயோ அவனிடம் தனது சுயமரியாதையை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தவள் பெருமூச்சை வெளியிட்டு சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு கீழே சென்றாள். ஆனால் அவள் தனது அறைக்குள் நுழைந்ததுமே வந்த தொலைபேசி அழைப்பு அவளது உறுதியை சற்றே அசைத்து பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மறுபுறம் தனது ஜிஎம் சொன்ன செய்தியை கேட்டதும் வாட் ஆர் யூ கிடிங் மைக் என்று தனது இருக்கையிலிருந்து எழுந்து நின்றவாறு அதிர்ச்சியில் கேட்டாள். மறுபுறம் என்ன கூறப்பட்டதோ தொலைபேசியை பொத்தன மேஜையில் வைத்தவள் நேராக மைக்கேலின் அறைக்கு சென்றாள். சட்டென கதவை திறந்தவளின் முகம் நோக்காது தலை குனிந்தவாறு தனது கோப்புகளில் கவனம் செலுத்தியிருந்த மைக்கேல், எதுவாக இருந்தாலும் நீ எம்டி கிட்ட பேசிக்கோ சாம், இங்கே வந்து கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்றார். அதை கேட்டதும் கோபத்தில் பற்களை நரநரவென கடித்தவள் அங்கிருந்து ஸ்டீவனின் அறை நோக்கி சென்றாள். அவள் அவரது அறைக்குள் செல்ல எத்தனித்த பொழுது வெளியே நின்றிருந்த ஸ்டீவனின் பிஏ மிராண்டா, சாம் சார் உள்ள முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்றாள். அவள் அவ்வாறு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் வெளியே போடப்பட்டிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தாள் சம்யுக்தா. சுமார் அரை மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் ஸ்டீவனின் அறை திறக்கப்படவும் உள்ளே செல்வதற்காக எழுந்தாள். அப்பொழுது அவள் யாரை நினைத்து மனம் வெதும்பி போய் இருக்கிறாளோ அவனே அந்த அறையினுள் இருந்து வெளியே வருவதைக் கண்டதும் கோபத்தில் கண்கள் சிவக்க நின்றவள் அவனை இடித்து தள்ளாத குறையாக உரசி வேகமாக ஸ்டீவனின் அறைக்குள் நுழைந்தாள். பிரபஞ்சனுக்கு அவளது கோபத்திற்கான காரணம் நன்றாகவே புரிந்தது. உள்ளே சென்றவளை திரும்பி பார்த்தபடி தனது தோளை குலுக்கியவன் விஷமச் செறிப்பொன்றை உதிர்த்தபடி தன்னுடைய அறைக்கு சென்றான். தன் அறைக்கு வந்தவளை கண்டதும், வா சாம், நீ வருவேன் எனக்கு தெரியும், உட்காரு என்று ஸ்டீவ் தனது நாற்காலியில் வாகாக சாய்ந்து அமர்ந்து கொண்டார். காலையிலிருந்தே எல்லாம் தனக்கு சொதப்பலாகவே நடக்கிறது என்று நினைத்து கடுப்பில் இருந்தவள் தனது மொத்த கோபத்தையும் ஸ்டீவிடம் காட்டினாள். அவரது மேஜைக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவள், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்டீவ்? எனக்கும் பிரபஞ்சனுக்கும் இடையே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்புறம் ஏன் அவனை என்கிட்ட கூட சொல்லாமல் இந்த கம்பெனியில் சேர்த்துக்கிட்டீங்க? அட்லீஸ்ட் நேத்தாவது என்கிட்ட அவன் வர்றான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்று அவரிடம் படபடவென புரிந்து தள்ளினாள். சம்யுக்தா பேசி முடிக்கும் வரை காத்திருந்தவர் கண்ணாடி டம்ளரில் இருந்த நீரை எடுத்து அவளிடம் நீட்டி, முதல்ல இதை குடி,
என்றார். முதலில் தயங்கினாலும் பின்னர் அதை மறுக்காமல் வாங்கி பருகினாள். அவள் சற்று நிதானமாகும் வரை காத்திருந்தவர், இங்கே பாரு சாம், உனக்கும் பிரபஞ்சனுக்கும் இடையில் டேர்ம்ஸ் சரியில்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பிரபஞ்சனை ஒன்றும் நாங்களே போய் இந்த கம்பெனியில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு கூப்பிடல. அவரே விருப்பப்பட்டு வந்ததால தான் நாங்களும் ஓகே சொன்னோம். பிரபஞ்சனோட திறமை, அவர் எவ்வளோ புத்திசாலிங்கிறதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம நாட்டில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் எல்லாம் அவரை ஹையர் பண்ணுறதுக்கு எவ்வளோ போட்டி போடுறாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவரே விரும்பி நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணி வந்திருக்காரு. இதுக்காக நம்ம சந்தோஷப்படணுமே தவிர வருத்தப்படக்கூடாது என்று நீளமாக பேசி முடித்தார். சம்யுக்தாவோ, அதெல்லாம் சரிதான் ஸ்டீவ், நம்ம கம்பெனிக்காக அவர் ஒர்க் பண்ணால் நமக்கு பெருமை, நல்ல பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கே தெரியும்ல, நானும் அவனும் 2 வருஷம் ஒன்றா வாழ்ந்து அப்புறம் பிரிஞ்சு இப்போ விவாகரத்து கூட ஆயிடுச்சு. எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி நான் எப்படி அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்? நான் வேறு டிபார்ட்மெண்ட், அவன் வேறு டிபார்ட்மெண்ட். சரி பரவாயில்ல, பல்ல கடிச்சிட்டு என் வேலையை பார்க்கலான்னு நினச்சா இப்போ என்னவோ புதுசாக அவனுக்கு என்ன பிஏ வேலை பார்க்க சொல்கிறீங்க. இதெல்லாம் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது ஸ்டீவ் என்றாள் தீர்மானமான குரலில். அவளது பேச்சிற்கு ஒரு சிரிப்பை உதிர்த்து விட்டு, இங்கே பாரு சாம், நாங்கள் ஒன்றும் அவர்கிட்ட உன்னை பிஏ வேலையெல்லாம் பார்க்க சொல்லலை. அடுத்த நியூ ப்ராடக்ட் லான்ச்சுக்கு அவர் சொல்கிறபடி தான் விளம்பரமும் ப்ரமோஷனும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவர் விருப்பப்படுற மாதிரி நீ ப்ரமோஷன் வேலைகளை அவர்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணணும்னு தான் சொல்கிறோம் என்றார். அவன்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணணும்னா அப்புறம் எதுக்கு நான் ஒருத்தி இங்கே ப்ரமோஷன்ஸ் மேனேஜர்னு இருக்கேன்? நோ ஸ்டீவ், என்னால் முடியாது. நீங்கள் வேற யாராவது வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஐ கான் டூ இட் என்று அவள் கூறவும், நோ, நீ சொல்கிற மாதிரிலாம் உன் இஷ்டத்துக்கு உடனே எதையும் மாற்ற முடியாது. நீ மட்டும் இல்லை, சேல்ஸ் மேனேஜர் மிஸ் லில்லி கூட அவர்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. இது ஒரு டீம் ஒர்க்காக தான் நடக்கும். இங்கே யாரும் அவங்கவுங்க விருப்பப்படி நடந்துக்க முடியாது. யூ மே கோ நவ் என்று அந்த உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஸ்டீவன். அவர் பேசி முடிக்கவும் எதையோ சொல்ல வந்து பின்னர் அதை வேண்டாம் என்று விடுத்து அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் சம்யுக்தா. மீண்டும் அவள் தனது அறைக்கு வந்தபொழுது அங்கே அவளுக்காக காத்திருந்தாள் ஒலிவியா. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய பாவனையுடன் இறுக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்த தனது தோழியை கண்டதும், என்னாச்சு சாம், ஏன் ஒரு மாதிரி என்று அவள் பேசி முடிக்கும் முன்பாகவே அவளை கட்டி கொண்டு மௌனமாக கண்ணீர் சிந்தினாள் சம்யுக்தா. ஹே சாம், என்னாச்சு? இட்ஸ் ஓகே டார்லிங், ப்ளீஸ் ரிலாக்ஸ் என்று தோழியின் முதுகை வருடி கொடுத்தபடி அவளை சமாதானம் செய்தாள் ஒலிவியா. 5 நிமிடங்கள் முழுமையாக அவளை அழவிட்டவள் அவளுக்கு தண்ணீர் பருக கொடுத்து அவளை சற்று ஆசுவாசப்படுத்தி அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்து தானும் அமர்ந்து கொண்டாள். இப்போ சொல்லு சாம், நீ இப்படி உடைஞ்சு அழுற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு என்று ஒலிவியா கேட்கவும், காலையில் பிரபஞ்சனின் அறையில் நடந்தது முதல் ஸ்டீவிடம் பேசியது வரை ஒன்று விடாமல் அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அதை கேட்டதும், எனக்கு புரியுது சாம், உன் நிலைமையிலிருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை பிரபஞ்சன் உன்னை பழிவாங்கிறதுக்காக தான் வேணும்னே நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காருன்னு உனக்கு நிச்சயமாக தோணுச்சுன்னா நீ தைரியமாக அவரை எதிர்த்து நில்லு. இந்த உலகம் ரொம்ப சின்னது. இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர்கிட்ட மாட்டி தான் ஆகணும். நான் உன்கிட்ட ஒன்று மட்டும்தான் சொல்ல ஆசைப்படுறேன். உன் மேலே தப்பு இல்லை. நீ உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யலைங்கிற போது எதுக்காக பிரபஞ்சனோட ஒர்க் பண்ண தயங்குற? தைரியமாக போ, உனக்கு பக்கபலமாக எப்போவும் நான் இருப்பேன் என்று சொல்லி அவளுக்கு தைரியம் ஊட்டினாள் ஒலிவியா. தோழி பேசியதை கேட்டதும் மனதிற்குள் நம்பிக்கை பிறந்து விட்டது அவளுக்கு. இனி தன் முன்னே ஒரு பிரபஞ்சன் என்ன, 1000 பிரபஞ்சன்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் அளவிற்கு தன்னையே மனதளவில் தயார்படுத்தி கொண்டாள் சம்யுக்தா.